தென் தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நோயாளியின் மூளை கட்டிகளுக்கு தழும்பில்லாத எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை செய்து பார்வையை மீட்டு தந்து சாதனை படைத்துள்ளது. மனித மண்டை ஓட்டின் அடியில் இருந்த கட்டிகளை அகற்ற எக்ஸ்டெண்டட் எண்டோனசல் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் என்ற புதிய நுண் அறுவை சிகிச்சை முறையை வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளனர் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை மருத்துவர்கள். அதன் தொகுப்பை தற்போது காணலாம். ஹாஸ்பிட்டல் சார்பில் மற்றும் ஒரு முக்கியமான சிகிச்சை, ஒரு சிறந்த சிகிச்சையை நம்ம மூளை நரம்பியல் துறை நிபுணர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிகிச்சை முறைன்றது ஒரு நாவல் அப்ரோச்னு சொல்லுவாங்க, ஒரு புது வகையான சிகிச்சை. அந்த சிகிச்சையை பற்றி விளக்குறதுக்காக இன்னைக்கு நம்ம டாக்டர் செல்வமுத்துக்குமரன் சார் இருக்காங்க, நம்ம கூட டாக்டர் செந்தில்குமார் சார், டாக்டர் கௌதம் குச்சா சார், 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த சிறப்பான செயல்முறையை முன்னாடி எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாரம்பரியமாக, இப்போ அதை என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஸோ அதனால் பேஷண்ட்க்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டாக இன்றைக்கி உங்கள்கிட்ட விளக்குவாங்க. சார் ப்ளீஸ். மீனாட்சி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எண்டோஸ்கோப் அப்படின்றது எல்லா துறையிலையுமே இப்போ லேட்டஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மூளையிலையும் எண்டோஸ்கோப்புன்றது இப்போ 15-20 வருஷமா இருக்குது. அது இவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம எண்டோஸ்கோப் 2 வகைப்படும். மூளை எண்டோஸ்கோப் 2 வகைப்படும். ஒன்று மூளைக்குள்ள உள்ள கட்டிகள், அதாவது மூளையில் நீர் பைன்னு ஒன்று இருக்கு, அதில் நம்ம எண்டோஸ்கோப் போட்டு நம்ம கட்டி எடுக்கிறது. அது பேர் டிரான்ஸ்கிரேனியல் எண்டோஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ மூளையில் தொலை போட்டு கட்டி எடுக்கிறது. இன்னொரு வகை மூளையின் அடிபாகத்தில். ஸோ மூளையின் அடிபாகம். ஸோ மூளை அடிபாகம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கல் பேஸ். ஸோ இதுதான் மூளை. இது சைட்ல இருந்து பார்க்குறோம், மேலேருந்து பார்க்குறோம். இதுதான் தலையின் அடி. இங்கே ஒரு எலும்பு இருக்கும், அது பேர் ஸ்கல் பேஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக எலும்புகள். இது ஸ்கல் பேஸ். இது எலும்பு, ஸ்கல் பேஸ் எலும்புகள். இங்கே நிறைய எலும்புகள் இருக்கு. எத்மாய்ட், ஸ்பீனாய்ட், அந்த மாதிரி நிறைய எலும்புகள் இருக்குது. இதுதான் மூக்கு. நீ பார்த்தீங்கன்னா இதுதான் மூக்கு. இது தலையின் அடிபாகம். இது ஸ்கல் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கல் பேஸ்ல உள்ள பிரச்சனைகளுக்கு காமனான நம்ம பிட்யூட்ரி. இங்கே ஒரு பிட்யூட்ரி சுரபி இருக்கு. அந்த சுரபியில வர கட்டி, இதுதான் பிட்யூட்ரி ஃபோசான்னு சொல்லுவோம். அந்த பிட்யூட்ரி சுரபியில உள்ள கட்டிகளை ரொம்ப வருஷமா நம்ம எண்டோஸ்கோப் வழியா அந்த கட்டியை நம்ம எடுக்கிறோம். அது காமனாக பண்ணுறது தான். 20 வருஷமா நம்ம ரொட்டீனா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ அதோட தொடர்ச்சியா ஆன்டீரியர் ஸ்கல் பேஸ். ஸோ நார்மலாக இங்கே இருக்கிறத நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கல் பேஸ் முழுவதும் உள்ள கட்டிகள், இங்கே இருந்தாலும் இந்த ஸ்கல் பேஸ் முழுவதும் உள்ள கட்டிகள், அதே மாதிரி இங்கே கிளைவஸ் உள்ள கட்டிகள். ஸோ இங்கே இருக்க கட்டி மற்றும் கிளைவஸ், இது ஸ்கல் பேஸ் தான். இங்கே உள்ள கட்டிகளை இப்போ நம்ம எண்டோஸ்கோப் எடுக்கிறோம். அது பேர் எக்ஸ்டெண்டட் எண்டோஸ்கோபிக் அப்ரோச். அது பேரே எக்ஸ்டெண்டட் எண்டோஸ்கோபிக் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முந்தி இந்த எலும்பு மட்டும் நம்ம இங்கே இருக்க எலும்பு மட்டும் எடுத்து அந்த பிட்யூட்ரி எடுக்கலாம். பட் இப்போ நம்ம இங்கே இருக்க எலும்பை ஒரு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் எலும்பை நம்ம அதை ட்ரில் பண்ணணும். ஸோ அதுக்கு லேட்டஸ்ட் கருவிகள் வேணும். அடுத்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஆப்ரேஷன் போது கம்ப்யூட்டர் கைடன்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா நியூரோ நேவிகேஷன் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர். நம்ம கரெக்டாக எந்த இடத்துல நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம், எந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரியல் டைமாக நமக்கு காமிக்கும். அது ஸோ அது பேர் நியூரோ நேவிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதனால நம்ம கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் போய் அந்த இடத்துல உள்ள எலும்புகளை எடுத்தோம் அப்படின்னா அதை போய் நம்ம இந்த கட்டியை நம்ம எண்டோஸ்கோப் வழியாக எடுத்துடலாம். ஸோ மூக்கு வழியாக எண்டோஸ்கோப் போட்டு தலையின் அடிபாகம் ஸ்கல் பேஸில் உள்ள கட்டியை நம்ம எடுக்கிறது. அதுதான் எக்ஸ்டெண்டட் எண்டோஸ்கோபிக் அப்ரோச். ஸோ மூக்கு வழியாக போய் இந்த கட்டியை நம்ம எடுத்துடலாம். இதுதான் இந்த கட்டி. ஸோ இந்த கட்டி யூஸ்வலாக இந்த இடத்துல உள்ள கட்டிகள், ஸ்கல் பேஸ் உள்ள கட்டிகள் காமனாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்ணுக்கு வர நரம்பை அழுத்தம், கண்ணுக்கு வர நரம்பை உள்ள அழுத்தம். அதனால பெரும்பாலும் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே கண் பாதிப்பு, அதாவது கண் பார்வை குறைபாடு
அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் தான் காமனாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 கேஸ் ரீசெண்டாக ஆப்ரேட் பண்ண 4 கேஸ் 4 கேஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து கூட ஸோ இந்த கட்டி நம்ம இங்கே இருக்கிற கட்டி நம்ம எடுக்கிறதுக்கு தான் கட்டி. சம்டைம் இங்கேயும் கட்டி இருக்கும். இந்த மாதிரி கட்டிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் முன்பக்கம். இதை வந்து முன்பக்கம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ தையல் இங்கே தையல் போட்டு இங்கே இருக்க எலும்பை ஃபுல்லாக எடுத்து இது வந்து மூளைக்கு அடிபாகத்தினால இந்த மூளையை விலக்கி இந்த மூளைக்கு ரிட்ராக்ட் பண்ணி இந்த கட்டியை நம்ம போய் எடுக்கணும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற சர்ஜரி. ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது இதே கட்டிக்கு நம்ம தையல் இங்கே போடணும். இந்த வலது பக்கம் இருக்க மண்டபத்தை விலக்கி அந்த மூளைக்கும் அந்த ஸ்கல்பேஸுக்கும் நடுவில் உள்ள போய் அந்த கட்டியை நம்ம எடுக்கணும். இதை ட்ரெடிஷ்னலாக பண்ணுற சர்ஜரி. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தையல் இங்கே எதுவுமே கிடையாது, மண்ட ஓட்டை விளக்க போகிறது இல்லை, கம்ப்ளீட்டாக மூக்கு வழியாக நம்ம எண்டோஸ்கோப் வழியாக போய் இந்த கட்டியை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு நிமிஷம் தான், 1 minute. ஸோ இப்போ நம்ம மூக்கு வழியாக போக போகிறோம். ஸோ மூக்கு வழியாக போய் நேசல் பாட்டு சொல்லுவோம். அது வழியாக போய் இந்த ஸ்கல் பேஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்கல் பேஸ் இதுதான் ஸ்கல் பேஸ். அதில் உள்ள அந்த மியூக்கஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஓகே, this is the skull base. ஸோ இப்போ நம்ம நேவிகேஷன் எல்லாம் வச்சு ட்ரில் பண்ணுறது. இதான் அந்த தலையின் அடிபாகத்தில் எலும்புகளை வந்து இதெல்லாம் ஸ்பெஷல் ட்ரில் சிஸ்டம், மைக்ரோ ட்ரில் சொல்லுவோம். ஸோ அந்த எலும்பு எடுத்தோடனே இந்த மூளை நீர் லேசாக வருது தெரியுங்கன்னா, வெயிட் வராது வந்து மூளை நீர் வருது. ஸோ இப்போ அந்த கட்டி தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில். ஸோ அது தலையை சுற்றி உள்ள கவரிங் டியூரான்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிசைஸாக எங்கே நம்ம அதை பில் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நேவிகேஷன் அந்த வழியாக நம்ம பண்ணுறதுனால நமக்கு இப்போ தலை சுற்றி கவரிங் அப்படின்னா அதை கட் பண்ணுறோம். இது நார்மல் பிரெயின், அது இது கட்டி, இங்கே இருக்கிறது கட்டி. ஸோ கட்டியை நம்ம எண்டோஸ்கோப் வழியாக நம்ம கொஞ்சமாக எடுக்கிறோம். ஸோ நார்மல் இதில் நார்மல் பிரெயினில் முக்கியமான நரம்புகள் இதெல்லாமே வந்து முக்கியமான ரத்த நாளங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம லேசாக டேமேஜ் ஆனாலும் நோயாளிக்கு பெரிய பாதிப்பு வரும். ஸோ நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஃபுல்லாக எடுத்த பிறகு பார்த்தா அந்த கண் நரம்பு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இது நார்மல் எலும்பு, இது நரம்புகள், இது ஒரு ரத்த நாளம், இது கண் நரம்பு. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அந்த மூளை நீர் வெளியே வரதை பார்க்குறீங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இது திருப்பியும் வந்து நம்ம நீர் வெளியே வரது நல்லது கிடையாது. அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து பெரிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ திருப்பி இந்த மாதிரி நீர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த எலும்பெல்லாம் எடுத்துருக்கோம், அதை டியூரா ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை திருப்பி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், திருப்பியும் அதை சமன் செய்யணும். ஸோ அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம மல்டிலேயர் டெக்னிக்ஸ், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணா தான் நம்ம திருப்பியும் அந்த நீர் வராமல் இருக்கும். ஸோ இது நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸோ மூளையில் தலையின் அடிபாகத்தில் கட்டி ஸ்கல் பேஸ் டியூமரை வந்து தலையை ஓப்பன் பண்ணாமல் எக்ஸ்டெண்டட் எண்டோஸ்கோபிக் அப்ரோச், எண்டோஸ்கோப் வழியாகவே நம்ம கட்டியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதில் மூணு கேஸ் 4 கேஸ் ரீசெண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதில் 1 வந்து கேன்சர், 3 வந்து சாதா கட்டி. எல்லாருமே வந்து அந்த கண் பார்வை குறைபாடு தான் வந்தாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ண பிறகு எல்லாருக்குமே வந்து இமீடியட்டாக கண் பார்வை நரம்புகள் ரிகவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிறகு எடுத்த ஸ்கேனு. ஸோ கட்டி நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம போன பாதை கட்டி இங்கே இருந்துச்சு, இப்போ கட்டி எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் இங்கே ட்ரில் பண்ணியிருக்கோம். அது வழியாக போய் நம்ம கட்டியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதுதான் எக்ஸ்டெண்டட் எண்டோஸ்கோபிக் ஸ்கல் பேஸ் அப்ரோச். இறுதியாக பத்திரிகையாளர்களின் சந்திப்புக்கு பிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். பேஷண்ட்டுக்கு நம்ம ஆரம்பிச்சு அறுவை சிகிச்சை கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு 3 to 4 மணி நேரம் ஆகும்.